பிஜேபிக்கு வந்து பொலிட்டிக்கலாக வந்து அவங்களுக்கு யார் அவங்களுக்கு எனிமின்னா டிஎம்கே. ஆனால் அது செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய அதிமுகவையும் இப்போ தாவேக்காவையும் அவங்க என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா வந்து அவங்க வந்து அதை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள காலி பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபியுடைய பொலிட்டிக்கல் எனிமி யாருன்னா திமுக. ஆனால் பிஜேபியுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி யார் அப்படின்னா விசிகா. எங்கள் தலைவர் அதில் அங்கே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசின பேச்சில் ரொம்ப கீ பாயிண்ட் 2 விஷயத்தை பேசினார். என்னென்னா, இது வந்து இஷ்யூ பிட்வீன் தலித் அண்ட் நான் தலித் கிடையாது. ஒரு தலித்துடைய கம்யூனிட்டிலேருந்து வந்தக்கூடிய ஒரு தலைமை நீதிபதி தாக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இஷ்யூ பிட்வீன் தலித் அண்ட் நான் தலித் கிடையாது. அப்போ இது இஷ்யூ யாருக்குன்னா, இஷ்யூ பிட்வீன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் ரிலீஜியஸ்டிக் ஃபோர்ஸ். மதவாதிகளுக்கும் இங்கே வந்து டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் ஜனநாயகவாதிகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம்னார். எங்கள் தலைவர் அப்படி தான் சொல்கிறார். இங்கே இந்தியாவிலே 2 பிரிவு தான் இருக்குன்றார். ஒன்று வந்து செக்யூலர் ஃபோர்ஸ், இன்னொன்று ரிலீஜியஸ்டிக் ஃபோர்ஸ். பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே செக்யூலர் ஃபோர்ஸ், பிஜேபி ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரிலீஜியஸ்டிக் ஃபோர்ஸ். அப்போது இந்த இஷ்யூவையே தலைவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்கள். தலைமை நீதிபதி அவர் மேலே நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ன்றது தலித் இஷ்யூவாக நீங்கள் சுருக்காதீங்கன்றார்.